ராகு கர்ம பதிவுக்கும் இந்த ஆடி மாசத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுவினுடைய கர்ம பதிவு ஆரம்பிக்கிறதே ஆடி மாசத்துல தான். ஏன்னா கடகத்துல சூரியன் வர்றதால சொல்றீங்களா? பூசம் ஆடி மாசம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மூணு மாசம் நான் சொல்றேன். வருடத்துல முதல்ல தமிழ் மாசமும் 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள்ல ஒரு 3 மாதங்கள் நார்மலை விட இந்த வழிபாடும் சரி ஆன்மீகம் சரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது எந்தெந்த மாசம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆடி மாசம். நீங்க ஆடி மாசம் துவக்கத்திலேயே பாருங்க, உடுக்கு அடிப்பாங்க, அப்படியே மேலதாளம் அப்படியே போக அந்த விக்கிரகத்தை அப்படியே தூக்கிட்டு போவாங்க, தேர் மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அதுவும் பெண் தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்கும். நல்ல அந்த ஆடி மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. கடகராசி பெண் ராசி, நீர் ராசி இல்லையா? பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடு நிறைய இருக்கும். பெண் தெய்வத்துல காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடு, பெண் தெய்வத்துல கிராம தேவதை சம்பந்தப்பட்ட அந்த வழிபாடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய அந்த ஆடி மாசத்துல நடக்கும். ஓகேங்களா? இதுல வந்து என்ன ஒரு கூத்துன்னு பாத்தீங்கன்னா, ராகு வந்து உடம்பு கிடையாது, ராகு வந்து வெறும் தலை. கரெக்ட் தானே? நம்ம நவகிரகத்துல அதாவது ஒரு அசுரனுடைய தலை வெட்டப்பட்டு வந்து வெறும் தலை வந்து உங்களுக்கு வந்து ராகு, உடல் வந்து கேது, இப்படித்தானே பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த ராகுனுடைய காரகத்துவத்துல வழிபடக்கூடிய இந்த கடவுள், அதுவும் இந்த ஆடி மாசத்துல வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பாருங்க, தலையை மையப்படுத்திய தெய்வங்களாவே இருப்பாங்க. மாரியம்மன் முதற்கொண்டு